வணக்கம் நல்ல இதயங்களே. சிக்ஸ்வே சேனலில் இயற்கையின் காவலர்கள் ஸ்டோரியில் எபிசோடு 19 மூலமாக மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நல்ல இதயங்களே, போன எபிசோடில் ஆர்வக்கோளாறு ஆறுமுகத்தோட பைக்கும் கரடி கண்ணாயிரத்தோட பைக்கும் லாக் ஆகி சரிவில் போயிட்டே இருந்தது. அதே மாதிரி தொடர்ந்து இப்பயும் போயிட்டே இருக்குது. ஆறுமுகம் நம்மளை பற்றி ஊர் மக்கள்கிட்ட சொல்லிடுவான் அப்படின்னு தப்பாக நினச்சி கரடி கண்ணாயிரம் கன்னை எடுத்து காட்டினப்ப ஆறுமுகம் வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தான். என்ன பொம்மை துப்பாக்கியா கரடி நாயிங்களா, பரவாயில்லையே இதெல்லாம் வச்சுருக்கிறீங்க, நிறையா தான் உங்களை வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துருக்குறாங்க, சர்க்கேஸுக்கு தான் பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன், கவலைப்படாதீங்க உங்களை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு ஆர்வக்கோளாறு ஆறுமுகம் வழக்கம் போல் ஆர்வக்கோளாறாக பேசிக்கிட்டு இருந்தான். இவன் வந்து பேச பேச இந்த கரடிக்கும் நாய்க்கும் கொஞ்சம் பயம் வந்துருச்சு. இவன் வந்து நம்மளை பற்றி ஊர் மக்கள்கிட்ட கண்டிப்பாக போட்டு கொடுத்துருவான், அப்புறமா வந்து மக்கள் வந்து நம்மளை வந்து பார்த்து நம்மளை ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்க, ஆனால் இவனை ஷூட் பண்ணி ஆகணும் அப்படின்ற முடிவுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கானாங்க. அந்த முடிவுக்கு வந்தாங்க. இப்போ வந்து பாஸ் சீக்கிரம் பாஸ் சீக்கிரம், அவன் வந்து ஏதோ ஃபோனில் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறான் பாஸ், அந்த லூஸு நம்மளை பற்றி போட்டு கொடுக்குறதுக்குள்ளே மக்கள்கிட்ட சொல்கிறதுக்குள்ளே அவனை இங்கேருந்து உயிரோட விடக்கூடாது, அவனை ஷூட் பண்ணி கொன்னே ஆகணும், சீக்கிரம் ஷூட் பண்ணுங்க பாஸ், கரடி பாஸ் அப்படின்னு நாய் நன்றியாளன் சொல்லிச்சு. ஆமாடா நன்றியாளா, அவனை ஷூட் பண்ணி கொன்னே ஆகணும், டோன்ட் வரி, இப்போ நான் ஷூட் பண்ண போகிறேன் பாரு அப்படின்ட்டு கரடி கண்ணாயிரம் வீரமாக பேசிட்டு டபக்கு டுபக்குன்னு அப்படின்னு லோடு பண்ணிச்சு கன்னை. அப்படி லோட் பண்ண உடனே ஆர்வக்கோளாறு ஆறுமுகம் ஷாக் ஆகிட்டான். பரவாயில்லையே, பொம்மை துப்பாக்கியை கூட லோட் பண்ணுறீங்களே, பரவாயில்லப்பா, வெரி குட்பா வெரி குட்பா அப்படின்னு ஆர்வக்கோளாறு ஆறுமுகம் அது உண்மையான துப்பாக்கின்னு தெரியாமல் பொம்மை துப்பாக்கி நினச்சிக்கிட்டு திரும்ப வழக்கம் போல் பேசிக்கிட்டு இருந்தான். எனக்கு வேறு சிக்னலே கிடைக்க மாட்டேங்குதுப்பா இந்த ஃபோனுக்கு, நான் இன்ஸ்பெக்டர்கிட்ட சில விஷயம் சொல்லலான்னு பார்த்தா கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு அவனாக பேசிக்கிட்டு இருந்தான். மொபைலை கையில் வச்சுக்கிட்டு தூக்கி பிடிச்சிக்கிட்டு சரிவில் போயிட்டுருக்கிறத பற்றிலாம் அவனுக்கு கவலையே இல்லை. அவன் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசணுங்கிறத பற்றி தான் ஆர்வக்கோளாறு ஆறுமுகத்துக்கு கவலை. இவங்களுக்கு அவனை வந்து ஷூட் பண்ணி கொல்லணும் அப்படின்ற கவலை கரடி கண்ணாயிரத்துக்கும் நாய் நன்றியாளனுக்கும். அப்படி லோட் பண்ணிவிட்டு ஷூட் பண்ண போகும்போது வந்து நாய் நன்றியாளன், பாஸ் ரொம்ப பயமாக இருக்குது பாஸ், ஒரு மனுஷனை கொல்ல போகிறோமே அப்படின்னு. ஆமாடா நீ பயப்படுவடா நாய் நன்றியாளா, இந்த பாஸ் அவனை தீர்த்து கட்டுறதுக்கு முன்னாடி நீ அதை பார்த்தீங்கன்னா பயப்படுவதான், அதனால் நீ உன் கண்ணை மூடிக்கோ, காதை பொத்திக்கோ, ஓகேவா அப்படின்னு கரடி கண்ணாயிரம் சொன்ன உடனே ஓகே பாஸ் நான் அப்படியே பண்ணிக்கிறேன் பாஸ், நீங்கள் ஷூட் பண்ணுங்கள் பாஸ், ஷூட் பண்ணதும் சொல்லுங்கள் பாஸ் அப்படின்ட்டு அப்படியே வந்து நாய் நன்றியாளன் வந்து கண்ணை மூடிக்கிட்டு காதை வந்து கப்புக்குன்னு அப்படியே பொத்திக்கிச்சு. காதை பொத்திக்கிட்டதுக்கப்புறம் இப்போ வந்து கரடி கண்ணாயிரம் அவன் கண்ணை மூடிக்கிட்டான், காதை பொத்திக்கிட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கரடி கண்ணாயிரம் என்ன பண்ணுச்சு, இப்போ வழக்கம் போல் திருக்குறளை சொல்லிட்டு தான் ஷூட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அதுவாக பேசிக்கிச்சு. நம்ம திருக்குறளை சொல்லிட்டு ஷூட் பண்ணால் தான் நம்ம காரியம் சக்ஸஸ் ஆகும். நாய் நன்றியாளனுக்கு தெரிஞ்சாதான பிரச்சனை, அவன் தான் காதை பொத்திக்கிட்டானே, ஆனால் நம்ம திருக்குறளை சொல்லிவிட்டு இந்த மனுஷனை ஷூட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஷூட் பண்ண போகும்போது இங்கே வந்து இவனுக்கும் அந்த ஆர்வக்கோளாறு ஆறுமுகத்துக்கும் ஒரு ஃபோனும் ரிங் ஆச்சு. கரெக்டாக வந்து சிக்னல் கிடச்சிருச்சு, ஃபோனும் ரிங் ஆச்சு. அதை அட்டன் பண்ணலான்னு அவனும் முயற்சி பண்ணான். அப்போ வந்து முயற்சி பண்ணும்போது இவன் கரடி கண்ணாயிரம் திருக்குறளை சொல்லிச்சு, டே மனுஷா, இப்போ நான் திருக்குறளை சொல்லிவிட்டு உன்னை ஷூட் பண்ண போகிறேன்டா பாடுற டே அப்படின்னு ஓவராக பேசிக்கிட்டு அதுவாக பேசிக்கிட்டு ஷூட் பண்ண போச்சு. திருக்குறளை சொல்லிச்சு, எனது கண்ணால் உன்னை சுட்டால் உனது கண்களில் குண்டு பாய்ந்திடுமே, உனது மூளை சிதறிடுமே, உன் மூச்சு மூடிடுமே அப்படின்னு கரடி கண்ணாயிரம் திருக்குறள் சொல்லிகிட்டு இருந்துச்சு. இப்போ நான் உன்னை தாயா உன் உயிரை தாயா நான் எடுக்க போகிறேன், அறிவு இருக்காயா அப்படின்னு நாய் நன்றியாளன் பேசிச்சு. திருக்குறள் சொல்கிற அறிவு இல்லை உனக்கு, ஏற்கனவே திருக்குறள்லாம் சொல்லி தானே இவ்வளோ பிரச்சனை நடந்தது, நீ எல்லாம் ஒரு பாஸா போயா அப்படின்னு நாய் நன்றியாளன் சொல்லிச்சு. அதுக்கு கரடி கண்ணாயிரம் கேட்டுச்சு, ஏன்பா நீ தான் காதை பொத்திக்கிட்டு இருந்தியே, எப்படி நான் திருக்குறள் சொன்னது உனக்கு கேட்டுச்சு அப்படின்னு கேட்டுச்சு.
அதுக்கு நாய் நன்றியாளன் உன் மேலே எனக்கு சந்தேகம் தான்யா, அதனால் காதை கொஞ்சம் அப்படி ஓப்பன் பண்ணி தான் வச்சுருந்தேன். நீ திருக்குறள் சொல்கிற பாரு, இனிமேல் காரியம் விளங்கின மாதிரி தான். ஒழுங்காக ஷூட் பண்ணியா பேசிக்கிட்டு இருக்காம. அறிவே இல்லையா உனக்கு? நீ எல்லாம் ஒரு சீனியர் பாஸா? எனக்கு நீ சீனியரே இல்லையா? உன் கூட வேலை பார்க்குறதே எனக்கு பிடிக்கலையா அப்படின்னு நாய் சொல்லிச்சு. சாரிப்பா தான் பாருப்பா, இப்போ ஷூட் பண்ணுறேன் பாருப்பா. இப்போ வந்து திருக்குறள் சொல்லாமலே ஷூட் பண்ணுறேன். ஆமாம் சொல்லியாச்சு, அப்புறம் என்ன சொல்லாமல், சீக்கிரம் ஷூட் பண்ணியா அப்படின்னதும் ஓகேப்பா தப்பா ஷூட் பண்ணுறேன் பாருப்பா. டே மனுஷா, இப்போ நான் உன்னை ஷூட் பண்ணி கொல்ல போகிறேன்டா. டே ஆமாய்யா சொல்லிக்கிட்டே இருக்கியா, ஷூட் பண்ண மாட்டேங்கிற, ஷூட் பண்ணியா அப்படின்னோடனே அவன் வந்து இதெல்லாம் வந்து கவனிக்காமல் அதுங்க ஏதோ குழச்சிக்கிட்டு இருக்குது பேசிக்கிட்டு இருக்குதுங்க அதுங்களுக்குள்ளே அப்படின்ட்டு ஆறுமுகம் தனக்கு வந்த காலை அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருந்தான். ஹலோ இன்ஸ்பெக்டர் சார், சார் எப்படியோ லைன் கிடச்சிருச்சு சார், ரொம்ப சந்தோஷம் சார். சார் வேட்டையாளுங்க என்னை வந்து துரத்திட்டு வரானுங்க சார், என்னை கொல்றதுக்காக துரத்திட்டு வரானுங்க சார். அந்த வீடியோ, அவனுங்களை பற்றின வீடியோ, என்னை துரத்திட்டு வந்தது, அவனுங்க வேட்டையாடினது, மிருகங்களை வேட்டையாடினது, அதெல்லாம் நான் வீடியோ உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் சார். இப்போ நான் பாலமலை பகுதியில் இருக்கேன் சார், என்னை வந்து காப்பாற்றுங்க சார் அப்படின்னு சொன்னோடனே அந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஓகேப்பா நான் அந்த வீடியோலாம் பார்த்தேன்ப்பா, சாரிப்பா நான் வந்து இப்போ தான் பார்த்தேன், உடனே உன்னை கூப்பிட்றேன், டோன்ட் வரி, நீ எப்படியா தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கிறோம், டோன்ட் வரி அப்படின்னோடனே ஓகே சார். அப்புறம் இன்னொரு விஷயம் சார், நான் பாலமலையில் இருக்கேன் சார், அதனால் பாலமலைக்கு அதாவது மேற்கு புறமாக இருக்கிறேன் சார் அப்படின்ட்டு பேசிகிட்டே இருக்கும்போது ஃபோனு வந்து திரும்ப சிக்னல் கட் ஆகிடுச்சாடாடா, சிக்னல் கட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு ஆர்வம் வந்து புலம்பிகிட்டு இருந்தான். இப்போ ரெடி 1 2 3ன்னு இவன் கரடி கண்ணாயிரம் பாயிண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஆனால் வண்டி ஷேக்கில் வந்து கரெக்டாக பாயிண்ட் பண்ண முடியல. இருந்தாலும் வந்து இப்போ ஷூட் பண்ணுறதுக்கு போகும்போது அங்கே வந்து கீழே இருந்த கல்லில் வந்து ஆறுமுகத்தோட பைக்கெலாம் அப்படி தட்டன்னு ஏறி அப்படி அங்கே இங்கேன்னு ஏறி அப்படி கொலாப்ஸ் ஆயிடுச்சு. திரும்ப வந்து சரிவில் வந்த அந்த 2 பைக்கும் அங்கே இங்கேன்னு அப்படி ஏறி போய் கண்ணா பின்னான்னு போய் எப்படியோ அந்த லாக்லேருந்து விடுவிச்ச மாதிரியும் ஆச்சு. அப்புறம் இவனால் ஷூட் பண்ணவும் முடியல கரடி கண்ணாயிரத்தால். அப்படி அங்கே இங்கேன்னு போனாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது இப்போ வந்து அங்கங்கன்னு அப்படியே பைக்கெல்லாம் பயங்கரமாக பிரிஞ்சிருச்சு. அப்படி பிரிஞ்சு அப்படி அங்கே இங்கே நான் பிரிஞ்சு திரும்ப அப்படி சேர்ந்துக்கிட்டு அப்படியே ட்ராவல் ஆகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. திரும்ப சரிவை நோக்கியே வந்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கரடி கண்ணாயிரத்தால் ஷூட் பண்ண முடியல. அப்போ வந்து நாய் நன்றியாளன் டென்ஷன் ஆயிடுச்சு. காதிலேருந்து கையை எடுத்துட்டு இப்போ வந்து கரடி கண்ணாயிரத்தை திட்டுச்சு. பத்தியாயா நான் சொன்னேன் இல்லையா, உன்னால் ஷூட் பண்ண முடியாதியா, ஏன்னா நீ திருக்குறளை சொல்லிட்ட, இனிமேல் காரியம் விளங்காது. நம்ம மாய எல்லைக்குள்ளே போனாலும் போகலைனாலும் நம்ம மாட்டினது தான், இவங்ககிட்ட நம்ம மாட்டிக்க போகிறோம், மக்களுக்கெல்லாம் உண்மை தெரிஞ்சிட போகுது, நம்ம வண்டவாளம் தெரிஞ்சிட போகுது, நம்ம மாட்டிக்கிட்டோம், நம்மளால் நம்ம ஊர் மக்கள் நம்ம விலங்கு மக்கள் எல்லாருமே ஆபத்தில் மாட்டிக்க போகிறாங்கய்யா அப்படின்ட்டு நாய் நன்றியாலும் டென்ஷன் ஆச்சு. சாரிப்பா இப்போ நான் ஷூட் பண்ணுறேன்ப்பா, அதுக்குள்ளே கொஞ்சம் தடுமாற்றமாகி போச்சுப்பா, வந்து பைக்கு அப்படி இப்படின்னு சரிவில் அப்படி இப்படின்னு வந்துருச்சு இல்லைப்பா, அதனால தான்ப்பா ஷூட் பண்ண முடியல. இப்படியே சொல்லு, அதான் நீ திருக்குறள் சொன்னதுனால தான் நான் சொல்கிறேன்ல, உனக்கெல்லாம் அறிவே இல்லையா, நீ எல்லாம் ஒரு சீனியர் ஆஃபீஸரா? ஆமாப்பா சீனியர் ஆஃபீஸர் தானப்பா, என்னப்பா மரியாதை இல்லாமல் பேசுகிறேன், பையா உனக்கெல்லாம் என்னையா மரியாதை அப்படின்னுச்சு. உடனே அதை இப்போ ஷூட் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு அப்படி ஷூட் பண்ண போகும்போது ஆறுமுகம் அவனுக்கு இருமல்லாம் வந்துருச்சு. என்ன அவனும் கத்தி பார்த்தான், சார்னு கத்தி பார்த்தான், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. சார் எப்படியா வந்து காப்பாற்றுங்க சார், இன்ஸ்பெக்டர் சார் அப்படின்ட்டு அவன் ரொம்ப ஏதோ கேட்டான். ஆனால் சிக்னல் வந்து கிடைக்கல. இன்ஸ்பெக்டரும் அப்படின்னு ஏதோ சொல்கிற மாதிரி கேட்டுச்சு. அப்புறம் அதுக்குள்ளே வந்து பைக்கு தொடர்ந்து அப்படி சரிவில் வந்து அங்கேயும் இங்கேயும் போய் அவன் ஷூட் பண்ணும்போது திரும்ப வந்து கரடி கண்ணாயிரம் ஷூட் பண்ணுறதுக்கு போகும்போது திரும்ப பைக்கு வந்து தட்டு மாதிரி கல்லில் இடித்து தொடர்ந்து 2 பைக்கு அங்கே இங்கே தட்டு மாதிரி போயிட்டே இருந்துச்சு. போய் அங்கே இங்கேன்னு போய் கடைசியில் ஆறுமுகத்தோட பைக்கு தனியாக எங்கேயோ பிரிஞ்சு அப்படியே போயிட்டு இருந்துச்சுங்க. இந்த பக்கம் கரடி கண்ணாயிரத்தோட பைக்கு இந்த பக்கம் தனியாக அங்கே பிரிஞ்சு போயிட்டு இருந்துச்சுங்க. இப்போ ஷூட் பண்ண முடியல, ஷூட் பண்ணியும் வேஸ்ட்டாக போச்சு. இப்போது அடுத்து என்ன நடக்குது? ஆறுமுகத்தை இவங்க ஷூட் பண்ணாங்களா, அல்லது அவன் தப்பிச்சு போயிட்டானா, இவங்களுடைய கதி என்ன அப்படிங்கிறத நாம்
அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் நல்ல இதயங்களே. நன்றி நல்ல இதயங்களே. 6 ஸ்பேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல இதயங்களே. இதில் குறை இருந்தாலும் அதை மன்னித்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல இதயங்களே. போக போக சிறந்த படைப்புகளாக நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன், காத்துக்கிட்டு இருக்கிறேன் நல்ல இதயங்களே. நன்றி நல்ல இதயங்களே. நன்றி 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 நல்ல இதயங்களே.